ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதும் நம்ம அதில் மட்டனை போட்டுடலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம். மட்டனுக்கு தேவையான கல் உப்பு நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் நம்ம மட்டனில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. மட்டனை குக்கரில் வேக வைக்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 8 விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னொரு அடுப்பில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வடை சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 4-5 லவங்கம் போட்டுக்கோங்க. தக்காளி, தேங்காய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கழுவி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெயில் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வேகணும்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வடிகட்டி அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மட்டன் சூப் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டனில் மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் நம்ம மட்டனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவை மட்டனோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு கெட்டியாக வேணும்னா தண்ணியை குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. உப்பு காரம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 7-8 விசில் வந்தோடனையும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா KS சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.